வந்து விஜய் வந்தப்போ நான் சொல்கிறேன், விஜய் சேதுபதி பையனை பற்றி நான் பார்த்தேங்க. உடனே சொல்கிறேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், இன்னைக்கு ட்ரோல் படப்படுற அந்த பையன் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு தளபதி மாதிரி ஒரு ஸ்டாராக மாறுறதுக்கான அறிகுறி தான் அது. உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா நமக்கு என்ன டேலண்ட் இருக்குது. அந்த பையனை பார்த்தப்போ சூர்யா சேதுபதி எனக்கு வந்து விஜய் வந்து நாளைய தீர்ப்பு அந்த டைமில் இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அப்படி தான் எனக்கு தோணுச்சு. விஜய் படம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆனப்போ நாங்களே ஒரு படத்துக்கு போயிருந்தோம். விஜய் வாஸ் ஆல்சோ தேர். வி வென்ட் ஃபார் சம் கோயம்புத்தூர் மாப்பிள்ளையோ சம்திங். அந்த டைமில் தேவா ஐ திங்க் ஏதோ ஒன்று வந்திருந்தது, சந்திரலேகா வந்த டைமில். அப்போது சத்தியமாக கொசு இப்படி அடிக்கிறாங்க, அப்படி கிண்டல் பண்ணியிருக்காங்க விஜயோட ஃபேஸை. அதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன், காதால் கேட்டிருக்கேன். விஜய்க்கே இது தெரியும் எவ்வளோ விமர்சனங்கள் வந்ததுன்னு. அதை தாண்டி ஓடி போராடி இன்னைக்கு வந்து ஒரு தளபதியாக, ஒரு வருங்கால ஒரு முதல்வராக பார்க்குற அளவுக்கு ஒரு கட்சிக்கே தலைவராக வந்து அவர் வந்து உட்காந்துருக்காருன்னா அதுதான் சினிமா, அதுதான் தமிழ்நாடு மக்கள். அன்பு வச்சுட்டாங்கன்னா அவங்க கைவிட மாட்டாங்க. அதுக்கு முயற்சி மட்டுமே திருவினையாக்கும். சூர்யாவுக்கு வந்து நான் சொல்கிறது என்னென்னா, அதை மைண்டில் ஏற்றிக்கிட்டு அந்த பையன் போராடி அவங்க அப்பா மாதிரி அவங்க அப்பாவோட பெரிய ஹீரோவாக வரணும். அதே தான் ஜோவிகாக்கும். நயன்தாரா வந்த புதுசுலையோ இல்லை த்ரிஷா வந்த புதுசுலையோ யாரும் நீங்கள் எல்லாரையும் தான் பேசியிருக்கீங்க. இப்போ பார்த்தா பழைய படம் பார்த்தா என்ன இப்படி இருக்காங்கன்னு நமக்கே தோணும். அந்தந்த ஏஜ் வளரட்டும். எல்லாருமே அந்தந்த ஏஜ்லேருந்து வளர்ந்து ஒரு வெற்றிக்கு பின்னாடி இன்னொரு வெற்றி, ஒரு ஏஜ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே ஒரு மெச்சூரிட்டி கிடைக்கும். அப்புறம் வயசாயிடுச்சுன்னுவீங்க. சின்ன வயசில் வந்தால் இப்படி சொல்லுவீங்க, கொஞ்சம் இதை வந்தால் ஏதானு ஒன்று சொல்கிறீங்க, என்ன பண்ணுறது சொல்லுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.